strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 அட் சென்ட் லூசியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த T20ல வெஸ்ட் இண்டீஸ் கம்ஃபர்டபுளா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சென்ட் லூசியா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாட்டான ஒரு விக்கெட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே மோர் தென் 200 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ டெஃபினட்டா கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க இந்த கேமை. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் கேம் இட் வாஸ் வெரி லோ ஸ்கோரிங் அஃபேரா இருந்துச்சு, டஃபா இருந்தது பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம். ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபிளாட் விக்கெட்னாலே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ ரெண்டு டீமும் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி அதான் பண்ணாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். வேணா ஆல்ரெடி இங்கிலாந்து 3-0 வின் பண்ணிருக்கலாம் அந்த கேம். ஸோ 4th T20ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அட்லீஸ்ட் இந்த சீரிஸ் தோத்தாலும் அடுத்த ரெண்டு T20ல வின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு அந்த ஒரு ஃபைட்டாவது காமிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். எக்ஸாக்ட்லி அதை தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நானே ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா இங்கிலாந்து வந்து அந்த 5-0 கண்டிப்பா அடிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட பேட்டிங்லாம் ஆக்சுவலா எந்த குறைச்சலுமே கிடையாது, நல்லா விளையாடினாங்க. பட் விக்கெட் நல்லா ஃபிளாட்டா இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன்ஸோட பவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா டாப் அந்த 7மே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் 8 வரைக்குமே எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் பால மசில் பண்ணுவாங்க. ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. விக்கெட் ஃபிளாட்டாலாம் கிடைச்சிச்சுன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. ஒரு வழியா வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டாஸை வின் பண்ணாருங்க. நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லுமே வந்து டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா பிளே பண்ணிச்சு. கிரெடிட் இங்கிலாந்துக்கு நம்ம கொடுக்கணும். டாஸ் வந்து ஒரு லக் ஃபேக்டர் தான். பட் நீ உன் திறமையில தான் கேமை வின் பண்ண முடியும், புரியுதா? அந்த வகையில தான் இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல இந்த டாஸ் ரொம்ப க்ரூஷலா இருந்தது. ஏன்னா ஏர்லியா அந்த ஒரு ஸ்டிக்கி கைண்ட் ஆஃப் விக்கெட்டா இருக்கு, மாய்ஸ்டர் இருந்தது. ஸோ நியூ பால் போலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தது. போக போக லைட்ஸ்ல பால் வந்து பேட்டிங் நல்லா வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் விக்கெட், ரெண்டு டீமுக்குமே நல்லா பேட்டிங் விக்கெட் தான். பட் ஸ்டில் சேசிங் ஆறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதுக்கு நீங்க டாஸ் வின் பண்ணணும். எக்ஸாக்ட்லி ராமன் பால் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. அண்ட் 218 ரன்ஸ் ஆக்சுவலா போஸ்ட் பண்ணாங்க இங்கிலாந்து, விச் ஐ தாட் வாஸ் a வெரி குட் ஸ்கோர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலா ஹோல் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஆக்சுவலா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபில் சால்ட் ஆக்சுவலா சூப்பரா விளையாண்டார் ஃபார் 55. பட் ஆனா ஜேக்கப் பெத்தலோட அந்த ஒரு 32 பால் 62 நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பையன் செம டேலண்ட். நான் மேட்ச் டு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன் ஜேக்கப் பெத்தல் பத்தி. இவர் வந்து ஒரு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன இயன் மார்கன் மாதிரி தெரியுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் டைனமிட்டே சொல்லலாம். ஃபியூச்சருங்க, எந்த டவுட்டுமே இல்லை. நான் வந்து எல்லா வீடியோலையும் இதை நான் சொல்லுவேன். ஜேக்கப் பெத்தல் இஸ் a future. Definitely he deserve to get IPL contract. பெரிய அமௌண்ட் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. பேஸ் பிரைஸ் இல்ல, அதுக்கு மேல ஒரு 3 crores கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து எடுக்கலாம். இஸ் such a valuable player. ஸ்பின்னும் நல்லா விளையாடுறாரு. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அட் த சேம் டைம் குட் கேமியோஸ் ஃப்ரம் வில் ஜாக்ஸ் as well as கேப்டன் ஜாஸ் பட்லர் அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் எல்லாருமே ஒரு நல்ல கேமியோ ஆனாங்க. அண்ட் பிக் ஆஃப் த போலர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குருகேஷ் மோட்டி இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் விக்கெட்ல 4 overs 40 runs வின்னர் போறது பிரச்சனை இல்லை. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களா, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் மோட்டி 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அல்சாரி ஜோசப் ஆக்சுவலா செம்மையா போட்டாருங்க. 4 overs just 33 runs தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் அவர் நல்லா போட்டாரு. மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ஃபிளாட் விக்கெட். வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அந்த ஒரு பவர் பேக் பேட்டிங் லைன் அப் இருக்கு. பட் 3-0 ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்களே, அந்த கான்பிடன்ஸ் இருக்குமா உங்களுக்கு இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா ஓப்பனிங்ல இறங்கி வச்சு செஞ்சாங்க பாருங்க. வந்து எவன் லிவிஸும் சரி ஷை ஹோப்பும் 136 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஜஸ்ட் ஒரு 10 over 11 over அச்சு முடிச்சாங்க. அன்பலீவபிள் பேட்டிங், ப்ரூட்டல் ஹிட்டிங் தான் சொல்ல முடியும். அதுவும் ஷை ஹோப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் ஹிட்டிங்ல அந்த கிளாஸ் பெர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. எனக்கு அதுக்கு தான் எனக்கு ஷை ஹோப் ரொம்ப பிடிக்கும். ஹி டிசர்வ் டு பி இன் ஆல் ஃபார்மேட்ஸ். டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், 50 overs எல்லா ஃபார்மேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஷை ஹோப் விளையாடணும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஏன்னா சச்ச கிளாஸ் பிளேயர். இதுக்கு மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்கிறதுல வந்து ஒரு யூஸுமே கிடையாது. எஸ், நடுவில் ஒரு 2 ஃபெயிலியர் வரலாம். பட் ஸ்டில் இஸ் அ மேட்ச் வின்னருங்க. நான் நாக் விளையாட தெரியுமா, ஒரு பக்கம் எவன் லூவிஸும் எப்படின்னா 4 மேட்ச் நடக்குதா, 2 மேட்ச் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருவாரு. மேட்ச் 2 மேட்ச் வேணா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆவாரு. ஆனா அடுத்த 2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுப்பாரு. எவன் லூவிஸ் வந்து எப்படின்னா இனிஷியலா he will take some time. 7-8 balls அவர் எடுத்துக்கிட்டாலும் அதை மேட்ச் அப் பண்றாரு. சாலிடா பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது மினிமம் 150-160 ஸ்ட்ரைக் ரேட்டாவது இருக்கும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எவன் லூவிஸ் வேணா ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்கலாம், 64 or 65. பட் ஷை ஹோப்போட அந்த 54 of 24 balls வந்து பாத்தீங்கன்னா ஹை கிளாஸா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிக்கிற ஷாட்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கவர்லயா இருக்கட்டும், மிட் விக்கெட்லயா இருக்கட்டும், எல்லாம் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸுங்க. சும்மா ஸ்லாக் எல்லாம் கிடையாது. நிஜமா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எப்படி ஒரு திலக் வர்மா அண்ட் சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு 200 runs பார்ட்னர்ஷிப் சவுத் ஆப்பிரிக்காவோட என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 3 விக்கெட் தபதபன் போக ஆரம்பிச்சதுங்க. அதாவது எவன் லூவிஸ் அவுட் ஆனாரா, அதுக்கப்புறம் தேவையில்லாத ரன் அவுட் ஷை ஹோப். அது என்னன்னு தெரியல, பூரான் விளையாடும் போது ஒன்னு பூரான் அவுட் ஆகிறார், ரன் அவுட் இல்ல வேற யார் ஒருத்தர் அவுட் ஆகிறாரு. இந்த மாதிரி தான் ஆக்சுவலா ரீசன்ட் சீரீஸ்ல எல்லாம் போகுது. அண்ட்
அந்த ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நெக்ஸ்ட் பால்ல வந்து பூரானும் போல்ட் ஆயிட்டாரு. ஸோ பூரான் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கெட்டபிள் சீரிஸ். லாஸ்ட் மேட்ச்ல நான் சொன்ன மாதிரி பெருசா ஒண்ணுமே அடிக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 38 அடிச்சாரு, அடுத்த 3 மேட்ச் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அண்ட் டக்குனு 3 விக்கெட் போனோன்னே இங்கிலாந்துக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் ஒன்ஸ் அகைன் ரோமன் பால் என்ன சொல்றது உள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் விளாண்டாருங்க. நான் போன ரிவ்யூலே சொல்லியிருப்பேன் 30-20 ரோமன் பால் அந்த 50 அடிச்சாரு. நிறைய பேர் 50 போட்டிருக்காருன்னு தெரியும். ஆனா அந்த 50 இல்லாம he has played so many important knocks 35, 40, 28 இந்த மாதிரி க்ரூஷியல் இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல. அது யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப க்ரூஷியலா வந்து அமைஞ்சுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல விக்கெட்ஸ் வந்தாலும் ஹெட்மேயரும் வந்து பாத்தீங்கன்னா நீ வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. புரியுது உங்களுக்கு? பூரான் ஹெட்மேயர் ஃபர்கெட்டபிள் T20 சீரிஸ். லாஸ்டா ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் சும்மா டப்பான்னு 3 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ரதர்ஃபோர்ட் பத்தி சொல்லவே வேணாம். லாஸ்ட் ஒரு 3-4 சீரிஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு சூப்பர் ஃபைண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் தான். ஹை கிளாஸ் பிளேயர். அதாவது முக்கியம் என்ன விஷயம்னா ஸ்பின்னு நல்லா விளையாடுவார். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் ஜென்ரலாவே ஸ்பின்னு திணறுவாங்க. ஸோ ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் ஸ்ரீலங்காலேயே போயிட்டு ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார் அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேலண்ட். இவங்களாம் ஐபிஎல்ல வேற லெவல்ல போவாங்க. ஐபிஎல் ஒரு பக்கம் வச்சிருவோம், நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். பட் டெஃபினெட்லி வெஸ்ட் இண்டீஸோட ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கு. இந்த சீரிஸ் வேணா அவங்க 3 மேட்சஸ் தோத்துருந்துருக்கலாம். அடுத்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3-2 இஸ் ஃபார் பெட்டர் தேன் 5-0 ஆர் 4-1 என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரெஹான் அஹ்மத் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் த போலர் 3 விக்கெட் எடுத்தாரு. 40 ரன்ஸ் மேல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் போவாங்க இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல. நான் திருப்பி அதான் சொல்ல வரேன், ஒரு T20 கேம்ல ஒரு ஸ்பின்னர் ஒரு பிளாட் ட்ராக்லயா இருக்கட்டும் இல்ல நார்மல் ட்ராக்லயா இருக்கட்டும், இஃப் இஸ் கோயிங் ஃபார் 40 எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இஃப் இஸ் கோயிங் டு டேக் 2 or 3 விக்கெட்ஸ் தென் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மத்தபடி மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு போல. சகீப் முகமது பெருசா விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் சூப்பரா எக்கனாமிக்கலா போட்டாரு. ஸோ இஸ் ஹேவிங் அ கிரேட் சீரிஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அட்லீஸ்ட் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த ஒரு சீரிஸை கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஸோ 5th T20 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இங்கிலாந்து எப்படியாவது 4-1 வின் பண்ண பார்ப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எப்படியாவது வின் பண்ணி 3-2 பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குல்ல சீரிஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் 5th T20 கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் T20 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சூப்பர் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் லிவிஸ் அண்ட் ஷை ஹோப், அந்த இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் இங்கிலாந்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலோட அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், அந்த டேலண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் த சேம் டைம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.